நீங்க ஒருத்தர் அரசு இயந்திரம் இல்ல, அந்த இயந்திரத்தோட சின்ன சக்கரம் தான் நீங்கன்னு. இப்ப மாத்த வேண்டியது அந்த ஒரு சக்கரத்தை இல்ல, மொத்த மெஷினையும். ஒரு 3 வார காலமா காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்ப சமீபத்தில் தொடங்கப்பட்ட அந்த இளைஞர்களோட தன்னெழுச்சி இயக்கம் சார்பா டெல்லியில நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு, அதாவது நாடாளுமன்றத்தோட அந்த முன்னாள் வளாகத்துல நாடாளுமன்றத்தை வந்து முற்றுகையிட்டு, அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தை டிஸ்டர்பும் வந்து பண்ணாம ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு வந்திருக்காங்க. இது 3 வார காலமா நடந்துட்டு தான் வந்திருக்கு. இந்த போராட்டம் அவங்க பண்ண ஆரம்பித்த சமயத்தில் வெறும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த நபர்கள், அந்த இளைஞர்கள் மட்டும் இருந்த சமயத்தில் ஏகப்பட்ட ஜனங்கள் அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு வந்து கொடுத்து, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஜனங்க, நிறைய பொது ஜனங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. நாளாக இதோட வீரியம் ரொம்பவே ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு. அப்படின்ற காரணத்தினால இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை போலீஸார் துண்டு கட்டாக தூக்கிட்டு போய் கைது பண்ண அந்த சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இது நடந்தே 3 வார காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அனுதினமும் போராட்டம் பண்ணக்கூடிய மக்களை, சின்ன சின்ன குழந்தைகளை, ஏன் கல்லூரி மாணவிகள்னு கூட வந்து பார்க்காம அவங்கள தடியடி அடித்து தூக்கி போட்டு விளாசுற, ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடிய காவல்துறையினரோட இந்த அராஜக செயலை நம்ம பார்த்துட்டு தான் வந்திருப்போம். இதை மொத்த இந்திய மக்களுமே, மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுமே கண்டிக்க வந்து தொடங்கியிருப்போம். பட் இந்த 3 வார காலமாக இந்த பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தா வேறு என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் இங்கே பொதுமக்கள் கிட்ட பிரதானமாக வந்து இருந்துச்சு. பட் இந்த விஷயத்தை ஜேர்னலிஸ்ட்டும், ஏன் அரசியல் கட்சி தலைவர்களும் 3 வார காலமாக பேசிட்டு தான் இருக்காங்க. யாருமே தமிழகத்தில் இருக்கிறவங்க இதை பேசாமலாம் வந்து கிடையாது. கேரளா மாதிரியான மாநிலங்களில் கூட இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு ஓப்பனாக வந்து சப்போர்ட் தெரிவித்த காங்கிரஸ் கட்சியோட அந்த ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் வந்து கூட இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்கிற வரைக்கும் அதை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டே தான் வந்து இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நேற்று தான் கேரளாலேயே இதுக்கு ஓப்பனப்பாக நாங்கள் சப்போர்ட் தரோம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கிறப்ப இங்கே ஜனநாயகன் படம் இந்த ரிலீஸை ஒட்டி வந்து இருக்கிறதுனால திமுக தரப்புல இருந்தோ இல்லை மற்ற எதிர்கட்சிகள் தரப்புல இருந்தோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் பாருங்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காண்டி அங்கே நடக்கக்கூடிய அந்த அராஜகத்துக்காண்டி நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு எல்லாருமே போராட்டத்தில் வந்து இருக்காங்க. பட் இங்கே மட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீவரில் வந்து இருக்காங்க. பொறுப்பே இல்லை அப்படின்ட்டு திமுக தரப்புல இருந்து ஒரு பெண்மணி வந்து வீடியோ போட்டு அந்த வீடியோவை ரொம்ப வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதையும் பார்க்க வந்து முடிஞ்சுது. பட் இப்படி சொன்ன எல்லா ஐடிஸையும் செக் பண்ணி வந்து பார்த்தா முந்தா நேற்று வரைக்கும் ஒடிசி படத்தை வந்து பார்த்துட்டு ஒடிசி படத்தை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசிட்டு வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கு முந்தான நாள் வரைக்கும் அர்ஜென்டினா வெர்சஸ் ஸ்பெயின், ரொனால்டோ வெர்சஸ் மெஸ்ஸி அப்படின்ற ஒரு சண்டை வந்து போட்டுட்டு முந்தா நேற்று வரைக்கும் ஃபிஃபா வேர்ல்டு கப்போட ஃபீவரை பற்றி பேசிட்டு வந்து இருந்தவங்க திடீர்னு அந்த ஐடிஸ், இந்த நபர்கள், இவங்க எல்லாருமே ஜனநாயகன் படத்தை மட்டும் வந்து பார்த்துட்டு இவங்களோட புத்தி இப்படி வந்து இருக்கே, மக்கள் மேலே அக்கறையா இல்லையா, அக்கறையே இல்லையா அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ண தொடங்கியிருக்கிறத வந்து பார்த்துருக்கலாம். பட் இதுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதுவும் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஓப்பனப்பாக வந்து டெல்லியில் எதிர்கட்சி சார்பாக இந்த நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்துக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அவரும் ப்ரொடெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாரு. ராகுல் காந்தி அவர்களை துண்டுக்கட்டா தூக்கிட்டு போன ஒரு வீடியோவும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ராகுல் காந்தி அவர்களுக்கு இது புதுசு இல்லை. ஏகப்பட்ட தடவை இந்த பாஜக செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இவர் எதிர்த்து அவர் போராட்டம் பண்ணியிருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு இந்த மாதிரி அடக்குமுறை நடந்ததை நம்ம இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாக வந்து பார்த்துருப்போம். இந்த விஷயத்துக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை தமிழக மக்களும், ஏன் தமிழக மக்கள் சார்பாக ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக அங்கே நடக்கக்கூடிய அந்த அடிதடி, அந்த துண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் கைது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை, மனித உரிமை மீறல்களை எல்லாருமே வந்து கண்டிக்கிறோம். ஆனால் அதே சமயம் அங்கே நடக்கக்கூடிய போராட்டம் ஃபேர் நீட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை அப்படின்றத வச்சு தான். பட் நம்மளோட கருத்து, நம்ம தமிழகத்தோட கருத்து நீட்டே வேணாம் அப்படின்றது தான்.
இந்த விஷயத்தை தான் முன்னிறுத்தி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக அவரோட அறிக்கையில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தோட மொத்த ஒரு கொள்கையே பேன் நீட்டே தேவையில்லை அப்படின்றது தான். இந்த விஷயத்தை, இந்த நீட் அப்படின்றத ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு விதம் தான் இப்போ நடக்கிறதுலே சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கு. இதை செஞ்சால் மட்டும்தான் எல்லா மாநிலங்களும் இந்த நீட் விலக்குல இருந்து தப்பிக்க வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த கல்வி அப்படின்றத பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும். இதை பல வருட காலமாக தமிழக வெற்றி கழகம் கோரிக்கையாக வச்சுட்டு தான் வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் அரசாங்கமாகவே ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் இதற்கான அறிக்கையை இதற்கான இந்த ஒரு கண்டனத்தை நாங்கள் மோடி அவர்களை வந்து நான் மீட் பண்ணப்போ நான் வந்து வச்சேன். அதுக்கப்புறமா நிறைய இடத்துல அறிக்கையாகவும் என்னோட கண்டமாகவும் தமிழகம் சார்பாக ஒரு முதலமைச்சர்ன்ற பொறுப்பில் இது எனக்கு தேவை அப்படின்றத நான் வச்சுருக்கேன். கல்வி அப்படின்றத பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றினா தான் மருத்துவ கல்வி மாதிரியான குறிப்பிட்ட இந்த பெரிய கல்வி எது எல்லாத்தையுமே மாநிலங்கள் சார்ந்து எடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொரு மாநிலங்களும் இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செக்டார் ஃபார்ம் பண்ணி இதுக்கு மாநிலத்தோட முடிவு வந்து இருக்கணும். இப்படி ஒன்று ஆனால் தான் இந்த நீட் மாதிரியான பொதுமக்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, பொதுவாக இந்த மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒழிக்க வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதை இமிடியேட்டாக செய்கிறதுல நிறைய சட்ட சிக்கல் வந்து இருக்கலாம். இதை வேறு எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டால், இதுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஸ்பெஷல் கான்கர் லிஸ்ட் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு சட்ட விதிக்கின் கீழே இந்த விஷயத்தை, நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மாநில பட்டியலுக்கு வந்து கொண்டு வரலாம். இதுக்கு எல்லா சட்ட ரீதியான ஆதாரங்களும் சட்ட ரீதியான நடைமுறையும் இந்திய அரசியல் அடிப்படை சட்டத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் இதுக்கு வந்து யார் வந்து ஆதரவு தரணும் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் இதற்கான ஆதரவு வந்து இருக்கணும். இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினர் ஃபேர் நீட் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது நீட் அப்படின்றது டிரான்ஸ்பரன்சியாக நேர்மையாக நடக்கணும் அப்படின்ற இதுக்கு தான் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. பட் நம்ம நீட்டே வேணான்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் தெளிவாக வந்திருக்கோம். காங்கிரஸ் கட்சியுமே நீட் வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க வந்து முடியுது. இதில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்து இருக்கலாம். பட் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நீட்டை வந்து ஃபஸ்ட்டு இம்போஸ் பண்ணி கொண்டு வந்ததே வந்து காங்கிரஸ் தான், அது கையெழுத்து போட்டது டிஎம்கே தான் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இப்போ என்ன சட்ட ரீதியாக தேவை அப்படின்றத முதலமைச்சர் விஜய் தன்னோட அறிக்கையில் தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. ப்ராக்டிக்கலாக இப்போ பிஜேபி தோத்தா தான், ஆட்சி மாறினா தான் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களோட அடிப்படையில் நம்ம மசோதா ஃபார்ம் பண்ணி, மெஜாரிட்டி அடிப்படையில் நம்ம ஃபார்ம் பண்ணி இந்த நீட்டை ஒழிக்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். பட் அவசர ரீதியாக என்ன பண்ணலாம், இம்மிடியேட்டாக அதை ஒழிக்கிறதுக்கு என்ன விஷயம், இந்த ஸ்பெஷல் கான்கர் லிஸ்ட் இப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னிறுத்தி கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றினா தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அதிகாரம் போனால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம தடுக்க வந்து முடியும். இதை வச்சுட்டு திமுகவினர் ஒரு அரசியலை வந்து பண்ணுறாங்க. ஜனநாயக திரைப்படத்தை எல்லாம் வந்து உள்ளே இழுத்து அவங்க இது மூலமாக ஒரு பிரெயின் வாஷ் வந்து பண்ணி, இது மூலமாக வழக்கம் போல் தாவேக்காவை அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல் இதுவுமே பேஸ்லெஸ்ஸாக தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழக கட்சியினர் தொடர்ந்து முன்னிறுத்தி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க.